டிஎம்கேவின் முன்னாள் அமைச்சர் திருச்செந்தூர் எம்எல்ஏ ஆன அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். அதுலயும் குறிப்பா என்ன காரணத்தினால கைது பண்ணாங்கன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை தரக்குறைவா பேசினதுனால இவரை கைது பண்ணிருக்காங்க. அப்படி என்ன வார்த்தைகளை சொல்லி பேசினாரு, எங்க வச்சு கைது பண்ணாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி டிஎம்கே எம்எல்ஏ ஆன முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர். டிஎம்கேவின் முக்கிய தலைவரானவர் இவர். சரியா? அதாவது இவரு அரசியல்ல ஊறி போனவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 20ஆம் தேதி 2026, அதாவது ரீசெண்டா வந்துல அந்த ஜூன் மாசத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆத்தூர் பகுதியில நடந்த ஒரு டிஎம்கே பொதுக்கூட்டத்துல இவர் பேசியிருக்காரு. பேசினவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களை தரக்குறைவா வார்த்தைகள் எப்படி விடணும் தெரியாம அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாரு. சரியா? இவர் பேசினதுதான் ரொம்பவே பிரச்சனையில முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். அப்படி என்ன வார்த்தைகளை சொல்லி சிஎம் விஜய் அவர்களை பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம் மனவேதனையில் இருக்கிறார். சினிமாவில் இருந்தபோது எப்படி மகிழ்ச்சியாக நடிகை வீட்டில் இருந்தாரோ இப்போது இங்க சிக்கி கொண்டு தவிக்கிறார் போல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்தது ஒரு உதாரணம் சொல்லி ஒன்று பேசுனாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வியாபாரி, கடைக்கு வருபவர் கடன் வாங்க வருகிறாரா அல்லது பணம் கொடுத்து வாங்க வருகிறாரா என்று பார்த்தாலே தெரியும். அதுபோல சட்டமன்றத்துல சிஎம்ஐ பார்க்கும் போதே அவர் ஐயோ என்ன பொறியில் மாட்டிக்கிட்டோமோ என்று நினைப்பது தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி சிஎம் விஜய் அவர்களை தரைக்குறைவா பேசியிருக்காரு. இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு ஆத்தூர்ல டிஎம்கே பொதுக்கூட்டத்துல பேசிட்டாரு. அதே ஆத்தூர் சேர்ந்த டிவிகே, சரியா, டிவிகே செயலாளர் செல்வம் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க தலைவரையே நீ இப்படி தரைக்குறைவா பேசுவீங்களா, அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எங்க தலைவர் சிஎம் விஜய் அவர்களை இந்த மாதிரி தலைகுறைவா பேசுறாங்க, நீங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, பாயிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே ஆத்தூர் காவல்துறை அதிகாரிகள் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, கைது நடவடிக்கை எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை அறிஞ்ச அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாரு. சரியா? ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை 3க்கு உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் இவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அந்த டைம்ல தான் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்தூருக்கு வராரு. ஆத்தூருக்கு எதுக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தொகுதி அது வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்யறதுக்காக அங்க வந்தாங்க. வரும்போது என்ன பண்றாங்க, போலீஸ் அதிகாரிகள் இவங்களை கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களே ஆத்தூருக்கு வந்துட்டாங்க. இவங்க நிக்கிற இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு யார் போறா, போலீஸ் அதிகாரிகள் போறாங்க. போன இடத்துல சார் நாங்க உங்களை கைது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க போங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, சரி இல்லை நீங்க எங்க ஜீப்ல யாருங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜீப்புக்குள்ள ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது அவரு கூட வந்த சில தொண்டர்கள் இருப்பாங்களே, அக்கம் பக்கத்தில் உள்ள தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க தலைவரே நீங்க கூட்டிட்டு போக கூடாது, போராட்டம் பண்ணுவோம், நீங்க கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் அதே மீறி சட்டம் எல்லாத்துக்குமே சமம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அனிதா ராதாகிருஷ்ணனை ஜீப்ல ஏத்துனாங்க. ஜீப்ல ஏத்தி நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி ஆபீஸ்ல போய் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு மருத்துவ பரிசோதனை எல்லாமே செக் பண்ணி அங்க விசாரணை வேற நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்க சமயத்துல எங்க என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரொம்பவே பரபரப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா டிஎம்கே தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி என்ன கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஸ் அரசு. தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டு இருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரியும், சினிமா ஆக்ஷன் பணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர்
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கொள்ளைகளையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் தடுக்க வக்கில்லாமல் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இணைத்து கொண்டிருக்கும் இந்த அரசின் மாற்றம் இதுதானா அப்படிங்கிற மாதிரியும், அவதூறு வழக்கில் கைது செய்வதாக இருந்தால் இன்றைய அமைச்சர்கள் பேசும் பேச்சுக்கு எல்லாம் எத்தனை பேரை கைது செய்வது? அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடந்து விடலாம் என நினைக்கிறார் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னா, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன தெரிவிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது, முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடெங்கும் சீர்கெட்டு போயிருக்கும் சட்ட ஒழுங்கை மீட்டெடுக்க காட்டாத வேகத்தை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதில் காட்டியிருக்கிறது சோஃபா மாடல் அரசு. அவதூறு பேசி பொய் பழிகளை அள்ளி வீசும் மட்டும்தான் அரசியல் என்றும் செயல்படும் ஆளுங்கட்சியின் இந்த அராஜக போக்கை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொய் வழக்கிலும் கைது நடவடிக்கைகளாலும் கழகத்தை மூடலாம் என்று நினைக்கும் இந்த ரீல்ஸ் அரசின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே ஓட எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த அனிதா ராதாகிருஷ்ணனை விடுவிச்சிட்டாங்களா? இப்போ எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்துல இவங்களுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது. பட் ஆனால் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறவு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் அதிகபூர்வமான அப்டேட் வெளியாகல. மேலும் அப்டேட் வெளியாச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் அவருடைய பையனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் சிஎம் விஜய் அவர்களை தரைகுறைவா பேசினது இவங்க ரெண்டு பேருமே என்னதான் நியாயப்படுத்தி பேசினாலும் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா இது நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்க்குன்னு ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையை கொடுத்து இவங்க பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க அவதூறா பேசினாங்கன்னா இந்த மாதிரி இப்படிதான் தூக்கிட்டு போவாங்க காவல்துறை அதிகாரிகள். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.